ஜனக மன்னருடைய வேள்வியை பாக்குறதுக்காக விஸ்வாமித்திரரோட ராம லக்ஷ்மணர்கள் மிதிலாபுரி புறப்பட்டு போவாங்க. அப்போது மிதிலாபுரியில் ராமபிரான் நுழைவதற்கு முன்னமே அங்கே மதில் சுவரில் வைக்கப்பட்டிருந்த கொடிகள் எல்லாம் காற்றில் அசைந்தவாறு இருக்கும். காற்றில் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடிகள் ராமபிரானை பார்த்து சீதாதேவி இங்கேதான் இருக்கிறாள், விரைந்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பது போல் இருந்தது என்று கம்பர் பதிவு செய்திருப்பார். மையறு மலரின் நீங்கி யான் செய் மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மா என்று பாடியிருப்பார். தற்குறி பேற்ற அணியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடலை ஒட்டி கண்ணதாசனும் ஒரு பாடலை எழுதியிருப்பார். தலைவியின் சேலை முந்தானை காற்றில் அழகாக அசைந்து கொண்டிருக்கும். இயல்பாக நிகழக்கூடிய அந்த நிகழ்வினை பார்த்து கண்ணதாசன் அந்த முந்தானையின் அசைவு தலைவனை பார்த்து வா வா என்று அழைப்பது போல் இருக்கின்றது என்று பதிவு செய்திருப்பார். அந்த பாடல் இதோ. மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்தானை காற்றில் ஆடிவா என்றது. ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது.